ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினி புருஷங்காரன் பண்ண ஒவ்வொரு கொடுமையா சொல்லி காட்டிட்டு இருக்கா. இதை கேட்டு தான் அவனுக்கு செமையா கோந்துருது. உடனே அவனோட பெல்ட்டை கழட்டிட்டு அவளை அப்படியே அடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கான். வாயை மூடு, இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசுன அப்படிங்கிற மாதிரி மாட்டிட்டு இருக்கான். ஏன் நான் உண்மையை தானே சொல்றேன், உண்மையை ஏத்துக்கிறதுக்கும் மனசாட்சி தடுக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. உடனே அவனுக்கு பயங்கரமான கோவம் வந்துருது. கையில வச்சிருக்க பெல்ட்டை எடுத்து அவளை பயங்கரமா அடிச்சிடுறான். அதுக்கப்புறமா அவனை பார்த்து துளியும் பயப்படாம அப்படியே கண்ணை நிமிந்து அவனை பார்த்துட்டு இருக்கா, முறைச்சிக்கிட்டு இருக்கா. இதே பழைய ஜான்வியா இருந்தா அப்படின்னா அவன் ஒரு அடி அடிச்ச உடனே அப்படியே அழுது அவங்கிட்ட சரண்டர் ஆயிருப்பா. ஆனா இந்த தடவை அவன் அடிக்கும் போது கொஞ்சம் கூட கண்ணில் பயமே தெரியல. அப்படியே அவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. இது இவனுக்கு இன்னுமே கோவப்படுத்துது. எதுக்குடி என்னை பார்த்து இப்படி முறைச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன அவ்வளோ திமுறா, கீழே குனி, தலையை கீழே குனி, நான் தான் சொல்றேன்ல அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். ஆனா அவ கொஞ்சமும் அசராம அவனையே அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. இல்ல இல்ல, நீ ஜான்வியே கிடையாது, என்னோட ஜான்வி இப்படி பண்ணவே மாட்டா. நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னா அவ பயந்து போய் அடுத்த நிமிஷமே அவ எனக்கு அடங்கி போயிருப்பா. ஆனா உனக்கு என்ன அவ்வளோ திமுறா, என்னோட ஜான்வி எங்க, அவளை என்கிட்ட கொடுத்துரு, எங்க என்னோட ஜான்வி எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கான். நான் தான் சொல்லிட்டேன்ல, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா, ஜான்வி இறந்து போயிட்டா. இப்போ முன்னாடி நிக்கிறது சியா. இந்த சியா யாரை பார்த்தும் எவனை பார்த்தும் முக்கியமா ஒன்ன பார்த்தும் நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்னு தைரியமா பேசிட்டு இருக்கா. எப்படி உன்னால இப்படிலாம் பேச முடியுது, உனக்கு உன் புருஷன் மேல இருந்த பயமே இப்ப போயிடுச்சுல, அந்த அளவுக்கு நீ சேஞ்ச் ஆயிட்டியா, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, அந்த மெக்கானிக் தானே, அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்காக தானே நீ என்ன விட்டுட்டு வந்த, போயும் அவனையா உனக்கு பிடிச்சிருக்கு, கேவலமா இல்ல உனக்கு, இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனை விட்டு நீ அந்த மெக்கானிக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி தப்பு தப்பா பேசிட்டே இருக்கான். வாயை மூடு போதும், இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. நான் உன்னை விட்டு வந்ததுக்கான காரணமே நீ தான், உன்னோட சைக்கோத்தனமும் உன்னோட கொடுமைகளும் தாங்கிக்க முடியாம தான் நான் வந்தேன். அதுவும் நான் வரும்போது அந்த பழைய ஜான்வியை கொண்டுட்டு தான் நான் இங்க வந்தேன். இப்போ நான் உன் முன்னாடி நிக்கிறது சியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. இவனால அதை ஏத்துக்கவே முடியல. ஏன் ஜான்வி இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்க, ஐநோ எனக்கு தெரியும் என் மேல நீ கோவமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக நீ என்னை விட்டு வந்துருவியா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீ என்ன பனிஷ் பண்ணலாம்ல, அதை விட்டுட்டு நீ என்னை விட்டு எப்படி நீ ஒரே திடியா வந்துருவா, அப்ப நீ என்ன காதலிக்கலையா, சரி நான் இப்போ உன் கண்ணு முன்னாடி தான் நிக்கிறேன், நீ எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கூட, இந்த அந்த பெல்ட் இருக்கு, இதை எடுத்து என்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில கொடுக்க போயிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா யாரோ வர மாதிரி தெரியுது. வேற யாரும் இல்ல, அந்த டாக்டர் பொண்ணு தான் வீட்டுக்கு வந்துடுறா. அவ வந்து பார்க்கும்போது இவன் கையில பெல்ட்டை வச்சுட்டு நிக்கிறான். நம்ம ஹீரோயினியும் பக்கத்துல தான் நிக்கிறா. என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. என்னாச்சு விராஜ், நீங்க எதுக்காக கையில பெல்ட்டை வச்சுட்டு நிக்கிறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. அது வந்து ஒன்றும் இல்லை, நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணேன் இல்லையா, அதனால என்னோட உடம்பு குறைஞ்சிருச்சு. ஸோ பெல்ட் சைஸும் ரொம்ப பெருசா இருக்கு, நான் ஹோல்ட் பண்ணி கேட்கறதுக்காக தான் இவகிட்ட பெல்ட்டை கொடுத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அசால்ட்டா இவன் வாயில எப்படிதான் பொய் வருதோ தெரியல, அசால்ட்டா ஒரு பொய்யை சொல்லி சமாளிச்சிடுறான். அவளும் அப்படியாங்கிற மாதிரி நம்பிடுறா. உடனே நம்ம ஹீரோயினி அவகிட்ட போய் என்னாச்சு, இப்போ ராகுவோட ஃப்ரெண்டு நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அவரோட கண்டிஷன் இன்னும் கிரிட்டிக்கலா தான் இருக்கு, அப்புறம் திடீர்னு இன்னொரு ப்ராப்ளம் வேற வந்துருச்சு, திடீர்னு ஆன்ட்டி வேற மயங்கி விழுந்துட்டாங்க, அதனால அவங்களோட ஃபைல் எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டு இருக்கா. அப்படி போறவள்கிட்ட எப்படியாவது இவகிட்ட உண்மையை சொல்லி கிறிஷ் இங்க இருந்து அழைச்சிட்டு போக சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை பின்னாடியே போயிட்டு இருக்கா. அவகிட்ட போய் இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னா அவன் அந்த பக்கத்துல நின்றுக்கிட்டு நீ சொன்ன அவ்வளவுதான் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதனால இவளால எதுவும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அந்த ஃபைல் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது திரும்பவும் நம்ம ஹீரோயினி சொல்றதுக்கு போனா அப்பவும் அந்த இடத்துல அவன் வந்து வேணும்னே டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, என்னாச்சு நீங்க போயிட்டு இருக்கீங்களா ஹாஸ்பிட்டலுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே அந்த ஃபைல் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன், நீங்க கிறிஷை பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி அவன் தான் போறானே இப்போ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திரும்ப வந்து நான் வேணா சியாவை கூட்டிட்டு போறேனே, நீங்க இங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க கிறிஷை பாத்துப்பீங்க, அங்க ஆண்டி தனியா இருப்பாங்க, அவங்கள பாத்துக்கணும்ல, அதனாலதான் சியாவை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா அவளும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு இவளும் நம்ம ஹீரோயினி இப்போ போய் தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அப்படி போறதுக்கு முன்னாடி ரூமுக்கு வந்து ஒரு செகண்ட் யோசிச்சு பாக்குறா. பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த விராஜ் ரொம்ப ஆபத்தானவன், அவனை பத்தின உண்மையை நம்ம இந்த குடும்பத்துல சொல்லியே தான் ஆகணும், ஆனா எப்படி சொல்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எப்படியும் நம்ம ஹாஸ்பிட்டல் தானே போறோம், இந்த விஷயத்த பத்தி நம்ம ராகவ் கிட்டேயே சொல்லிடலாம் அவனை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட கிளம்பி போறா. கார்ல வந்து உட்காந்த உடனே ஃபைனலி ஜான்வி, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரெண்டு பேரும் நைட் டிரைவ் போறோம், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, உனக்கு ஹாப்பியா இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ப்ளீஸ் வாயை முடிட்டு காரை மட்டும் ஓட்டுறியா, ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னதும் அவனும் கொஞ்சம் தூரம் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவன் சும்மா இருக்காம ஏன் ஜான்வி நீ என்ன கொஞ்சம் கூட காதலிக்கலையா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அவன் அந்த டாபிக்கை தான் ஆரம்பிக்கிறான். இவளுக்கு உடனே கோவம் வந்துருது. காரை நிப்பாட்டு, நான் எப்படியாவது போய்க்கிறேன், நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி அவ படிக்க நடந்து போயிட்டு இருக்கா. இவனுக்கு இது இன்னுமே கோவப்படுத்துது. இவ்வளவு துமுறு இருந்தா என்ன இப்படி அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பா, இதெல்லாம் இவ பண்ணல, என்னோட ஜான்வி பண்ணல, இதெல்லாம் பண்றது அந்த சியா தான். இங்க இருந்து ஜான்வியை என் கூட நான் கூட்டிட்டு போனோன்னா அது
இன்னைக்கு இந்த சியாவை நான் ஃபர்ஸ்ட் கொன்னாகணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணிட்டு நேரா அவளை மோதுறதுக்கு போறான். இதை பார்த்தா இவளும் அந்த பக்கம் ஓடி போய் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டா. அதுக்கப்புறமும் இவன் சும்மா இருக்காம, இப்பதான் உனக்கு பயம் வருது இல்ல, இந்த பயத்தை நான் பார்க்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன், இப்போ நீ என்னோட ஜான்வியா கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ரிவர்ஸ்ல போயிட்டு திரும்பவும் காரை விட்டு வேகமா ஏத்துறதுக்கு வந்துட்டு இருக்கான். ஆனா இந்த தடவை நம்ம ஹீரோயினி கொஞ்சமும் பயப்படாம எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே ரோட்ல நின்றுட்டு இருக்கா அவ்வளோ தைரியமா. அவனும் அங்கிருந்து வேகமா காரை ஓட்டிட்டு வந்தவன் இவ கொஞ்சமும் பயப்படாம நிக்கிறத பார்த்துட்டு அந்த பக்கமா ஓரங்கட்டிடுறான் காரை. இவளுக்கு எவ்வளவு திமிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆனா நம்ம ஜான்வி அதுக்கப்புறமா கீழே உட்காந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டா. ஏன் கடவுளே என்ன இப்படி சோதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்கா. பாவம் இவளோட நிலைமையை பார்த்தா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்னதான் அவனை விட்டு பிரிஞ்சு வந்தாலும் அவன் இவளை சும்மா விடுற மாதிரியே தெரியல. இப்பவும் வந்து கொடுமைப்படுத்துற மாதிரி டார்ச்சர் பண்ற மாதிரி பண்ணிட்டே தான் இருக்கான். அப்போ அப்படி அழுதுட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பக்கமா ஒரு டாக்ஸி வந்துட்டு இருக்கு. உடனே அந்த டாக்ஸில ஏறி போயிடுறா. அப்படியே அவ ஏறி போறத பார்த்துட்டு இவனுக்கு செமையா காண்டாகுது. இவ்வளவு திமுரு, இவளுக்கு கொஞ்சம் கூட திமுரு அடங்கவே இல்லை பத்தியா அப்படிங்கிற மாதிரி கோபிட்டுட்டு இருக்கான். நேரா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அந்த அம்மாவுக்கு மைனர் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான். அதனால டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு, அவங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரியோ மனசை பாதிக்கப்படுத்துற மாதிரியோ எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவ எப்பெல்லாம் உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறாளோ அப்பெல்லாம் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு வந்துச்சு, அப்பவும் இவளால உண்மையை சொல்ல முடியல, இப்ப இவங்களுக்கு வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ராகவை தேடிட்டு இருக்கா. ராகவ் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனை வந்து போலீஸ் கஸ்டடியில புடிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு கரேஜ்ல தானே அந்த அட்டாக் நடந்துச்சு. ஸோ அதை பண்ணது ஒருவேளை ஹீரோவா தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தின் பேர்ல அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அங்க விராஜ் வந்து போலீஸ்கிட்ட சொல்லி அவனை ரிலீஸ் பண்ண சொல்லிடுறான். உனக்கு வந்து நான் பெயில் வாங்கிட்டேன், ஸோ நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை இதெல்லாம் பண்றது விராஜா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தனியா வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அந்த பையலும் பின்னாடியே வந்து, என்ன ஜான்வி நீ என்ன பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தியா என்ன? இப்ப நான் உனக்கு நல்லது தானே செஞ்சிருக்கேன், அந்த ராகவ நான் வந்து விடுவிச்சிட்டேன், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, சரி வா இதுக்கப்புறமும் நீங்க இருக்க வேணாம், மணாலிக்கு போயிடலாம், நீ என் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கான். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் எத்தனை தடவை சொல்றது, உன்னோட ஜான்வி நான் கிடையாது, நான் சியா தான், அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அப்புறம் திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து இப்படி பேசுறியா, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. உடனே அவனுக்கு பயங்கரமான கோவம் வந்தது. எவ்வளவு திமிருடி உனக்கு, நானும் போனா போதுன்னு உன்னை மன்னிச்சு விட்டுட்டே இருந்தா நீ பாட்டுக்கே திமிருத்தனமா என்கிட்ட ஏத்து பேசிட்டு இருக்க. ஒரு புருஷன்கிட்ட இப்படிதான் பேசுவியா, நீ எல்லாம் ஒரு நல்ல பொண்டாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். புருஷன் பொண்டாட்டின்னு ஃபர்ஸ்ட் பேசுறத நிப்பாட்டு, நமக்குள்ள எந்த உறவும் கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு தெரியுது நீ இதெல்லாம் யாருக்காக எதுக்காக பண்ணிட்டு இருக்கன்னு. அந்த ஃபேமிலி உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அந்த ராகுவோட ஃபேமிலிய, அந்த ஃபேமிலி இருக்கிறதுனால தான் நீ அவங்க கூட இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. நீ மட்டும் என் கூட வரல அப்படின்னா அந்த ஃபேமிலியை நான் உருத்தறியாம அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை நீ பண்றது ஒன்றும் புதுசு கிடையாது எனக்கு, ஏற்கனவே என்னோட ஃபேமிலியை நீ இப்படிதானே ஹேட் பண்ணிட்டு இருந்த ஒவ்வொரு தடையும். அப்ப நீ சொல்றதெல்லாம் கேட்டு பயந்து போய் உனக்கு அடங்கி போயிட்டு இருந்த ஜான்வி இப்போ கிடையாது, இப்போ நான் சியா. நீ இந்த ஃபேமிலிக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சினா அதை நான் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ இந்த விராஜ் டோப்ரால் கிட்டே சவால் விடுறியா, சேலஞ்ச் பண்றியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு இருக்கான். ஆமான்னு அவளும் நெஞ்ச நிமிர்த்தி பதில் சொல்லிட்டு இருக்கா. என்ன கேட்டா இவ இவ்வளவு தைரியத்தோட இவங்கிட்ட பேசிட்டு இருக்கா இல்லையா, இதை ஆரம்பத்திலே பண்ணியிருந்தா இவ்வளவு தூரம் வந்து விட்டுருக்காது. பரவாயில்ல, இப்பயாவது இவளுக்கு தைரியம் வந்துச்சு. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ராகவும் கோவத்தோட அந்த வில்லனை தேடி போயிட்டு இருக்கான். எதுக்காக அப்படின்னா ஃப்ரெண்டோட நிலைமைக்கும் அந்த வில்லன் தான் காரணம். அது மட்டும் இல்லாம அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு இல்லையா, அதுக்கும் அவன் தான் காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனை எப்படியாவது நான் பழி வாங்கியே தீர்வேன்னு சொல்லிட்டு அவனை ஒரு பக்கம் தேடி போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.